கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா காத்திருதல் முடிந்தது. காத்திருந்த எல்லா காரியமும் முடிந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையிலேயே கொடூரமான ஒரு வேதனையான காரியம் என்றால் என்ன? காத்திருக்கிறது. ஒரு காரியத்தை நம்பி அந்த காரியத்திற்காக காத்திருக்கிறது. இதுதான் வேதனையான காரியம். இன்னும் நிறையவே காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளாமலே மரித்து இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீதிமொழிகளின் புத்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம், வெகு நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். இன்றைக்கு எல்லாரும் ஆமேன் என்று சொல்வீங்களா? நீங்கள் இதுவரைக்கும் என்ன காரியத்துக்காய் காத்திருந்தீங்களோ அந்த காரியம் உங்களை தேடி வருது. இதுவரைக்கும் நீங்கள் காத்திருந்த காத்திருதலின் நாட்கள் முடிந்து போயின. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வேதாகமத்திலே ஏசாயா 60:20 வாசிக்கும் பொழுது ஒரு நாட்களை குறித்து சொல்கிறார்கள். உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போயின. ஸோ அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் துக்கத்தோடு காத்திருக்கிறான். என் துக்கம் எப்பொழுது மாறும்? என் துக்கம் எப்பொழுது மாறும்? நிச்சயமாக நான் சொல்கிறேன், சீக்கிரத்தில் உங்களுடைய துக்கம் எல்லாம் மாறும். உங்கள் துக்க நாட்கள் முடிஞ்சு போயிட்டு யோவான் 16:20 வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் மனுஷனுக்காய் காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக வெட்கப்பட்டு போவீங்க. ஆனால் கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தருக்காய் காத்திருந்த ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுது மார்த்தாள் மரியாள் தகவல் அனுப்புகிறாங்க. நீ நேசிக்கிற எங்கள் சகோதரன் லாசரு மரிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். ஒரு வியாதி அவனை தொற்றி இருக்கிறது. இப்போ இயேசு சொல்கிறாரு யோவான் 11:4, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி அல்ல, இந்த வியாதி கர்த்தருடைய நாமத்திற்கு ஏதுவான வியாதி, இதை போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ மார்த்தாளும் மரியாளும் இயேசுவுக்கு காத்திருக்கிறாங்க. இயேசு எப்பொழுது வருவா? இயேசு வந்து விட்டால் என் சகோதரன் சுகமாகி விடுவார்களே. இயேசு வரலை. 2 நாள் 3 நாள், கடைசியில் லாசரு மரித்து விட்டான். அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இப்போ வந்தால் கூட இயேசு உயிரோடு எழுப்பிடுவாரே. இயேசு வரலை. அடக்கம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறவு இயேசு வந்தா. மார்த்தாளும் மரியாளும் இயேசுடைய பாதத்தில் கண்ணீர் சிந்தி கதறினார்கள். இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய். அதுக்கு அவர்கள் சொன்ன பதில், நாருமே 4 நாள் ஆயிடுச்சு, எனக்காய் காத்திருந்தீங்கள, நிச்சயமாக நடக்கும். மரித்த லாசரு உயிரோடு எழுப்பி கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அந்த கர்த்தருக்காய் காத்திருந்த நாட்கள் முடிந்து போயிட்டது. கர்த்தர் வந்து அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டா. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, உமக்காக உம்முடைய வருகைக்காக காத்திருந்த இவர்களுக்கு அற்புதத்தை செய்தருளுகிறதற்காக நன்றி. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் நிச்சயமாக உங்களை தொடரும்.